அண்மை செய்தி. இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் பெற்று வெளியே வந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறை சென்ற டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் தற்போது இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கையெழுத்திடக்கூடாது என்றும் தலைமை செயலகம் செல்லக்கூடாது என்றும் நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருந்தது. இந்நிலையில் இன்னும் 2 நாட்களில் பதவி விலக உள்ளதாக டெல்லி முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக ஒரு முக்கியமான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சிறையிலிருந்து வெளியில் வந்திருந்தார். என்றாலும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை பதிவு செய்திருந்த அந்த வழக்குகளில் அமலாக்கத்துறை வழக்குகளில் எளிதாக ஜாமீன் பெற்றிருந்த கெஜ்ரிவாலால் சிபிஐ வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த பொழுதும் பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் வெளியில் வர முடிந்தது. குறிப்பாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது, தலைமைச் செயலகத்திற்கு செல்லக்கூடாது, முதலமைச்சர் என்ற முறையில் முக்கியமான கோப்புகளிலும் கையெழுத்திடக்கூடாது என்கின்ற பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கான ஜாமீனை 2 நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்தது. நேற்று அவர் வெளியில் வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அதிரடி அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அரசியல் உண்மைத்தன்மையை நிரூபித்து, அதாவது அக்னி வேள்வியில் இறங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பினை தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டிருக்கின்றார். அடுத்து நடைபெறக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் டெல்லியின் முதலமைச்சராக வருவேன் என்ற கருத்தையும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கின்றார். சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் முக்கியமான குற்றவாளியாக அரவிந்த் கெஜ்ரிவாலின் பெயரை சேர்த்திருந்தார்கள். 2021 காலகட்டத்தில் டெல்லி மாநிலம் அந்த பகுதி முழுவதுமாக அரசாங்கம் மது விற்பனை செய்து வந்த நிலையில் அரசுக்கு மாற்றாக தனியார் மூலம் மது விற்பனை செய்வதற்கான ஒரு முக்கிய உத்தரவினை ஆம் ஆத்மி அரசு வழங்கியிருந்தது. அதன் மூலமாக பல்வேறு வழிகளில் அவர்கள் முறைகேடாக பணம் பெற்றுக் கொண்டார்கள். அந்த பணத்தை எல்லாம் கோவா யூனியன் பிரதேசம் உள்ளிட்டவற்றில் நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே முறைகேடாக பணம் பெற்ற வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய அமைப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால், தெலுங்கு தேசம் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் தொடர்பு இருப்பதாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அந்த வழக்கினை பதிவு செய்திருந்தது. ஊழலுக்கு எதிராகவே அரசியல் கட்சியை தொடங்கி டெல்லியில் முதலமைச்சராக வந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். 2014 காலகட்டம் முதல் தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று டெல்லியின் முதலமைச்சராக அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் ஊழலை எதிர்த்து உருவான ஒரு அரசியல் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் ஊழல் எதிர்ப்பில் முதலமைச்சராக வந்தவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறை செல்ல நேர்ந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பிணையில் அவர் வெளியில் வந்த பிறகும் அந்த நிபந்தனை ஜாமீனில் இருக்கக்கூடிய உத்தரவுகளின் காரணமாக பொதுவெளியில் நீதிமன்ற உத்தரவு குறித்து கருத்துக்களை கூற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலால் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு கூட செல்ல முடியவில்லை. முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திடுவதற்கும் உச்சநீதிமன்றம் சில தடை விதித்து சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தான் ஒரு முக்கியமான அறிவிப்பினை தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கின்றார். மகாராஷ்டிரா மாநிலத்துடன் சேர்த்து டெல்லிக்கும் தேர்தல் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 நாட்களில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் அடுத்த
கட்டமாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய அந்த முதலமைச்சருக்கான அறிவிப்புகள் குறித்து அடுத்த 48 மணி நேரத்திற்குள் தகவல் தெரிவிக்கப்படும் என்ற கருத்தையும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். டெல்லியில் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்திருக்கின்றார். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கடந்த 2 முறை சட்டமன்ற தேர்தலில் கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியினுடைய அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக ஆம் ஆத்மி கட்சி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. மக்களவை தேர்தலில் டெல்லியில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக முன்னணி பெற்றிருந்தாலும் கூட சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது ஆம் ஆத்மி கட்சி தான் முன்னிலையில் இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஆம் ஆத்மி கட்சி மீது பல்வேறு முறைகேடு வழக்குகள் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் பதவியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு செல்ல நேர்ந்தது. சிறையில் இருந்தபடியே மக்களவை தேர்தலில் அவர் தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு வெளியில் வருவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒரு முறையீடு செய்திருந்தார். அதன்படி இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டு தேர்தல் பிரச்சார நாட்களில் மட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக ஒரு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் முடிந்தவுடன் மீண்டும் அவர் சிறைக்கு திரும்பியிருந்தார். சிறையிலிருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவர் வெளியில் வந்திருந்த நிலையில் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த ஒரு அதிரடியான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக நடைபெறக்கூடிய டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் தொடர்ந்து 3வது முறையாக ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.